guys, நீங்கள் பார்த்துருக்குது ஷேடோ கேமிங் தமிழ். நான் தான் ஷேடோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்லாம் அப்படின்னு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் பிளாக்ஸ் ரூட்ஸ் சீரீஸ் பார்ட் 2 தான் கைஸ். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம டக்குன்னு போய் கொஸ்ட ஆரம்பிச்சிருவோம். நம்ம போன வீடியோவில் ஆல்ரெடி கொரில்லா கிங் ஒரு தாட்டி மட்டும் அடிச்சிருப்போம். ஒரு தாட்டி சும்மா அடித்து பார்ப்போமே அப்படின்னு அடித்தோம். ஆனால் ஃபஸ்ட் ட்ரைலே முடிச்சிருப்போம். இந்த தாட்டியும் அதே மாதிரி நம்மளுக்கு லக் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சரி வாங்க டக்குன்னு போவோம். ரொம்ப பேசணும்னா டக்குன்னு போனால் தான் வேலைய முடியும். சீரமுடா ஓகே வந்தாச்சு. நைட்டு தான், நைட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். நைட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்கோமா, எப்போ முடியுதுன்னு பார்ப்போம். காலையில் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. யூஸ் பண்ணுவோம். இப்போ இது போன தாட்டி நம்ம யூஸ் பண்ணது தான், இந்த தாட்டி யூஸ் பண்ணுறோம். போன தாட்டி யூஸ் பண்ண ட்ரிக்கு. இந்த ட்ரிக் கொஞ்சம் ஐயோ வேஸ்ட்டாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இதுதான் யூஸ் பண்ணணும். ஓடிடு அவன் வர்றான். வர்றான். எனக்கு தெரிஞ்ச அடிப்பான். அடிக்கிறானா? இன்னும் அடிக்கலை. அடிக்கிறான். தெரியும்டா நீ அடி பண்ணு. அடி. அச்சோ இது வந்துருச்சு. அடி. ஊரா அச்சோ ஓடி. பா ஜஸ்ட் மிஸ் முடிச்சு விட்ருப்பான் நம்மள. ஐயோ ஏன் கொஞ்சம் இதுதான். ஐயோ அடிக்கிறான்டா, பின்னாடி வாடா. அச்சோ போச்சு. அப்பா நிறைய எழுத்துக்கு குறைச்சான் உன்னால. யாரா அவன்? கைஸ் எவனோ வந்து இது பண்ணிட்டாங்க கைஸ். சே அவனால வீணா இது போயிடுச்சு. ஐயோ பிள்ளைக்குலாம் என்னேபிள் ஏன்டா பண்ணேன். இருங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. ஃபாஸ்ட் மோடா, டிசேபிள் மெட்டீரியல்ஸ். ஓகே தெரியல இன்னும். டேமேஜ் கவுண்டர். கைஸ் நான் ஒன்று தேடுறேன், அது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இது எல்லாம் கிடைக்குது. பிவிபி டிசேபிள். என்னதுடா ஐயே அதே கொடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சு கைஸ். ஐயோ இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நல்ல ஐயோ அதை பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. வேற எப்போ ரீஸ் பண்ண ஆகணும். கைஸ் இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. நான் ரீஸ் பண்ண அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஐயே இது வேற எங்கடா போச்சு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் திரும்பி வந்துட்டான். அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் கைஸ். நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நல்லா டெவலப் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் கைஸ் எனக்கு தேவை. நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க டக்குன்னு போய் பாவனா அடிக்க ஆரம்பிச்சிடும். டக்குன்னுட்றா மாற்றி அடித்தாதான் கைஸ் அவங்களாம் அடிக்க முடியும். ஐயோ அடி இப்படி அடிச்சுப்போம். ஒரு 2 தாட்டி எப்படி அடிச்சுட்டு ஜஸ்ட் மிஸ்ஸு விட்டு நான் மாட்டியிருப்பேன். இப்போ மாற்றி இப்போ குயிக் டேக்கிள். ஓகே கைஸ் நான் இவனை முடியும் போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து விளாண்டுருந்தேன், கிரைண்ட் பண்ணிருந்தேன். கொரில்லா கிங் கரெக்டாக முடிக்கிற நேரத்தில் வந்து எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. நான் அதனால அதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன். கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரில. ஆனால் கொரில்லா கிங்கை நான் முடித்ததா அப்படின்னு எனக்கு டாஸ்க் முடிஞ்சிருச்சு. எப்படின்னே தெரில. அப்புறம் லெவலும் ஏறிடுச்சு. இப்போ நம்ம லெவல் 27 இருக்கோம். சரி வாங்க திரும்பி கொரில்லா கிங்கை போய் அடிக்க வேண்டியதான். 30 தானே அடுத்த இதுக்கு போகணும். கரெக்டாக தெரியலையே. சரி உனக்கு கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு அடுத்து நான் கிரைண்ட் பண்ணிட்டு மீட் பண்ணுறேன் கைஸ். பை கைஸ். திரும்பியும் நான் இன்னொரு தாட்டி கொரில்லா கிங் அடிச்சிட்டேன். ஆனால் நடுவில் எவனோ வந்து கடைசி ஒரு தாட்டி மட்டும் அவன் அடித்ததுனால எனக்கு கம்மியாக தான் லெவல் ஏறி இருக்கு. நான் என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த கொரில்லாஸ் இருக்காங்களே இவங்களோட டாஸ்க்கு மட்டும் ஒரு தாட்டி 8 வந்து முடித்தா
லெவல் 30 வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் டக்குன்னு முடிக்க பார்ப்போம். சீரோடு சீக்கிரம் போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மேஸ்ட்ரி இப்போ அது என்னடா இது மேஸ்ட்ரி 20 வந்து எனக்கு நெக்ஸ்ட் இது அன்லாக் ஆகிருக்கணும். ஆனால் நடுவில் வந்ததுனால அது அன்லாக் ஆகலை. சரி வாங்க டக்குன்னு போகலாம். நான் அங்கே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போ வீடியோ எடுத்தேன். அப்போ வந்து கேமில் இருந்த சவுண்டு வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதனால அதுக்கு காப்பிரைட் வந்துருச்சு. நான் அதனால் அதை போஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் காப்பிரைட் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே நான் இப்போ திரும்பி அதை வந்து எடிட் பண்ணி இப்போ தான் கைஸ் இந்த வீடியோவை திரும்பி அப்லோட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடியே பார்த்தவங்க வந்து கொஞ்சம் லக்கி கைஸ். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இது பண்ணியிருப்பாங்க. சரி இப்போ நம்ம லெவல் 30 வந்ததுனால நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போவோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். நான் வீடியோ கட் பண்ணியிருக்கேன். சரி வந்தாச்சு. இப்போ டே ஏன்டா நீங்கள் வேறு வந்துட்டுருக்க எங்கள் நடுவில். இப்போ என்ன ஃபஸ்ட்டு பைரட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ மாறின்னு சொல்லலாம் கைஸ். எப்படின்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் வீடியோலாம் கொஞ்சம் இதை பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், அதை பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னதுனால நிறைய விஷயம் இது ரெக்கார்ட் ஆகிருக்காது. நான் ஆனால் பயங்கரமாக கிரைண்ட் பண்ணேன். பாதி தான் அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிச்சுன்றதுனால தான். இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். சும்மா தேடிட்டுருக்கேன் என்னெல்லாம் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அடுத்து அப்படியே போய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பாருங்கள். இப்போ வந்து ஸ்வாட் டீலர் இருக்கானா இவன்ட்டு போய் நம்ம ஒரு கட்டானை வாங்கிடலாம். சரி டுவல் கட்டானா இருக்குது, இதே வாங்கியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே டுவல் கட்டானா வாங்கியாச்சு. எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஐட்டம்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து தான் எனக்கு தெரியும் அது ஐட்டம்ஸில் இருக்கும் அப்படின்னு. நானும் என்ன பண்ணிட்டேன், சரி ஐட்டம்ஸில் இருக்கேன் அப்படின்ட்டு எக்யூப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இப்போ தான் ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மேஸ்ட்ரி ஏற்றுனதெல்லாம் வீணாக போச்சு கைஸ். ஃபஸ்ட்லேருந்து இதில் ஏற்றணும் மேஸ்ட்ரி. இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அயன் மேஸ் அப்படின்னு இன்னொரு வெப்பன் வேறு எடுக்கணும். சரி அடிப்போம் எல்லாம் என்ன அடிச்சுட்டு எடுத்து பொறுமையாக இருக்கணும். சரி ஐயோ நீ ஏன்டா என்னையும் வந்து சண்டை போட்டுருக்க தேவையில்லாமல். நம்ம வாட்டை அடிப்போம். தேவையில்லாமல் வந்து சண்டை போடுறாங்க கைஸ். அங்கே பாருங்க அடியை பார்க்குறான். ஸோ நீ ஹெல்த்தை வேறு குறைச்சி விட்டுட்ருக்கானே இவன் வேறு வந்து. சரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரூட் கிடைக்கும்னு தெரியல. நம்மளுக்கு என்ன ஃப்ரூட் இது பண்ணலாம். எப்படியும் அதுக்கு லெவல் 50 வரணும். லெவல் 50ல் என்ன ஃப்ரூட்டு கிடைக்க போதோ ரொம்ப இதுவாக இருக்கு கைஸ். சரி நான் அப்படியே இது பண்ணுவோம், நம்ம கிரைண்ட் பண்ணுவோம். லெவல் மாஸ்ட்ரி 7 வந்துருச்சு. ஓகே சூப்பர் அடி. நானும் குத்திகிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட எதுவும் ஆக மாட்டேது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ லெவல் 40 ரீச் ஆகிட்டேன். இப்போ ப்ரூட்ஸை நம்ம அடிக்கலாம். சரி வாங்க கொஞ்சம் நேரம். நான் எவ்வளோ நேரம் அவங்கள அடித்தேன்னு எனக்கு மட்டும் தான் கைஸ் தெரியும். சரி வாங்க அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ் வாங்க போவோம். இது என்னதுரா? இதெல்லாம் நம்ம அடிக்கும் போது கிடச்சதுக்கு கைஸ். வாங்க என்கிட்ட கொஸ்ட் எடுத்தாச்சு. ஐயோ ஏன்டா திரும்பி அதே கொடுக்குற. போ சீக்கிரம் போ. சரி போவோம் நம்ம வாட்டை. நம்ம நெக்ஸ்ட் இது ப்ரூட்ஸு இவனுங்க தான் அடிக்கணும். அடிப்போம் வேறு வழி இல்லை. ஐயோ என்னடா இது வேறு திரும்பிட்டுருக்கு. இவன் ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் 2-3 வச்சு அடிப்போம். அப்போ தான் ஈஸியாக டாஸ்க் முடியும். வாங்கடா முதல்ல அடிச்சு போவோம். இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனை. அவங்க நம்மளை போட்டு பொழந்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது. ஐயோ அடிக்கிறானுங்க, முடிச்சு விட்டாங்க போங்க. அவ்வளோதான் முடிச்சுட்டானுங்க. பயங்கரமாக அடிக்கிறானுங்க இவங்க. அந்த இதை வச்சுட்டு மேசை வச்சுட்டு. சரி சீக்கிரம் திரும்பி போயிடுவோம். இங்கே இருக்கா செஸ்ட் இல்லை, அது டைமண்ட் செஸ்ட் கைஸ். அதில் நிறையா காசு கிடைக்கும். 2000 3000 கிடைக்கும். சரி வாங்க வந்தாச்சு. இங்கே தான் இருக்கானுங்க. உங்களை என்ன பண்ண போகிறான்னு பாருங்கடா. குத்தியாச்சு. அடி. ஐயோ என்னடா வித்தியாசமாலாம் சவுண்ட் விடுறேன்னு கேட்காதீங்க, அது சும்மா தான் இது பண்ணிருக்கோம். சரி அடி. அவ்வளோதான் முடிஞ்சுடா. ஐயோ ஹெல்த் வேறு வீணாக போச்சுடா. ஒரு பவரு ஹெல்த் வேறு காலி. கொஞ்சம் ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வர்றானுங்களே.
சரி அவ்வளோதான், அவனுங்களுக்கு ஹெல்த் முடிஞ்சா ஒருத்தன் காலி, இன்னொருத்தன் இன்னும் காலி ஆகலையா? இருறா ஒன்று இதை வச்சு அடிக்கிறேன். ஐயோ அதில் இல்லை, சரி இதை அடிப்போம். அதில் அடித்தா ஏன்னா நம்மளுக்கு ஸ்வாடுக்கு மேஸ்ட்ரி ஏறாது, அதுதான். சரி அடி. நெக்ஸ்ட்டு ஐயோ என்னடா இது, இவன் அடிப்போம். வந்தாச்சு, அடி. அடி. ஐயோ வித்தியாசமெல்லாம் சவுண்டு விட்டுருக்கேன். அடி மாற்றி தான் அடிக்கணும். கொரில்லா கிங்கை விட இவனுங்க கொஞ்சம் பவர்ஃபுல் தான், ஆனால் நம்ம கொரில்லா கிங்க்கு இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணோம். அப்போ இவனுங்களுக்கும் இதுதான் யூஸ் பண்ணோம். சரி அடி. நம்ம ரொம்ப நேரமாக இது பண்ணுறோம் கைஸ், ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இது பண்ணுறீங்க. அதுக்காக எனக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கிடைக்குமா ப்ளீஸ் கைஸ்? எனக்காக ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரே ஒருத்தங்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள். அது போதும் கைஸ், அது போதும். இவன்றா உள்ளே பூந்து போயிட்டான், இங்கே இருக்கான். இவனை இப்படியே வச்சு அடிக்கலாம் கைஸ். இப்படி அடித்தா ஒரு நல்ல ட்ரிக் தான். அவங்களால கம்மியாக தான் டேமேஜ் வரும் அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு. அடிப்போம் இந்த மாதிரி. அப்போ எல்லாரையும் பண்ணிடலாங்க. சூப்பர். சரி செம்ம வேறு லெவல். இப்போ இவங்க எங்கடா? இன்னொருத்தன் இங்கே இருக்கான். வாடா இங்கே, இவனை அடி. இப்போ அடித்தா தான் வருவானுங்க. சரி போய் இவனையும் அதே மாதிரி பண்ணிடுவோம். இப்போ அப்படியே உள்ளே வாடா. டேய் இவன் வேறு வரவே மாட்டேங்கிறானே. சரி நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். அங்கே இருக்கான். இவனை இங்கேருந்தே அடிக்கலாமோ? இப்படியே அடிப்போம். நம்ம மேலே ஏதோ கோல்டன் செஸ்ட் இருக்க மாதிரி தெரிஞ்சு அது அப்புறமா எடுப்போம். என்னடா மேலே பறந்துட்டேன் கைஸ், காணும் கைஸ். அவன் மேலே மாட்டிக்கிட்டான் கைஸ். ஐயா எனக்கு தெரியுது, புரியுது. இந்தா மேலே மாட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. அச்சோ அப்படியே உள்ளே வாடா தம்பி. இப்போ நான் இப்படி சுற்றி வந்துட்டு இங்கே விட்டேன்னா அவ்வளோதான். இப்போ வந்துட்டானா இவனை இப்படி போட்டு அடித்து துவைக்க வேண்டியதுதான். ஒன்று விழுது அந்த வேர்ல் விண்ட் அப்படின்னு இருக்கிறது யூஸ் பண்ணும்போது மட்டும், ஏன்னே தெரியல கைஸ். சரி அடி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லெதர் என்னமோ கிடச்சிருக்கு ஐட்டம்ஸில். ஓகே இது மேபி தேவைப்படும். ஷாப்பில் என்ன இருக்குது? ஓஹோ ஐயா என்ன பண்ணுறது, நம்ம தான் பிச்சைக்காரனாக இருக்குமே, ரோபக்ஸே இல்லை. ஓகே வாங்க நம்ம போய் அடிப்போம். இன்னும் எத்தனை பேர் அடிக்கணும்? இன்னும் 3 பேர் அடிக்கணுமா? 3 பேரா? என்னைக்கு முடிக்க. அங்கே என்னமோ தெரியுது கைஸ் பிளாக் கலரில், அது உங்களுக்கு தெரியுதா? ஆமாம் தெரியுது என்னமோ. சரி வாங்க இவனை போய் நம்ம அடிப்போம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். என்னன்னு எனக்கு தெரியல, என்னம்மா இருக்கும். சரி நான் இப்போ வந்து ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் கிரைண்ட் பண்ணவே அவனுங்க விட மாட்டேறானுங்க. சரி தம்பி இங்கே வாடா. சரி வந்துட்டான், இவனை அடிப்போம். சரி அடி பயங்கரமாக அடிச்சிட்ருக்கோம். அடி போடு. 30, 34, 29 நம்பர் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கே, என்ன பண்ணுறது. அடி அடிச்சா அதை முடிஞ்சிட்டாங்க. இன்னும் காலியாகலையா? என்னடா எப்பண்டா காலியாவேன்? அவ்வளோதான் காலியாகிட்டான்னு சொல்கிறதுக்குள்ள காலியாகிட்டான். நம்ம ஸ்டாட்ஸு ஸ்வாடில் தான் முக்கியமாக போட்டுருக்கோம், ஏன்னா நம்மளுக்கு ஸ்வாடு தான் இருக்குது, அதில் தான் அதிகமாக போகிறோம். வாடா முன்னே உள்ளே போய் முடிச்சிடலாம். இங்கே எவன்டாவன் யாரோ நிற்கிறான் கைஸ். யாரா நீ? ஐயோ இவனா பாஸு? ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேனே. ஓடு தேவையில்லாமல் இவன்ட்ட சண்டை போட்டுட்டு கூட. ஐயோ எல்லோரும் வர்றானுங்களே, இவன் வேறு வரானே. அவன் பயங்கரமாக அடிப்பானே செஃப்பு. ஓடிரு இங்கே இருக்கிறான், இல்லைன்னா அவன் வந்து அவ்வளோதான் போட்டு தள்ளிடுவான். அவன் வரல, அது வரைக்கும் சந்தோஷம். அவன் வரல, எங்கே இருக்கான்னு தெரியல. சரி நம்ம அடிப்போம். ஓகே அடி விட்றா. அடிச்சுட்டு தான் இருக்கோம். அவன் மேலே போய் மாட்டிடுறான். அப்போ அடி லெவலாக போயிடுச்சு. ஸ்டாட்ஸ் இருக்குது, எதில் வரலாம்? நம்மளுக்கு ஸ்வாடு தான் முக்கியம்ப்பா, நம்மளாம் கன்று கூட வாங்க மாட்டோம். இவனை அடிப்போமா? ஐயோ இன்னும் இப்படியே என்னத்தையும் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அடி விழுது நம்மளுக்கும் அடி விழுது. என்ன பண்ணுறது? ஓடிடு. ஐயோ இப்படி அடிக்கிறா. முடிச்சுட்டான் கைஸ். அதுக்குள்ளே இவன் பயங்கரமாக அடிக்கிறான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு, அவன் செத்ததுக்கு அடுத்து நான் வந்து கொஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு மேஸ் வாங்கினேன், ஏன்னா அந்த வெப்பனில் அடிக்க முடியல. இப்போ மேஸ் வாங்கிட்டு ஒரு தாட்டி அந்த டாஸ்க் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இதை வாங்கினதுக்கு முக்கிய காரணம் வந்து இது நல்லா அடியுது கைஸ். நான் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி. ஐயோ இருங்க, சாரி. இங்கே பாருங்கள், இங்கே காமிக்கிறேன். இது யூஸ் பண்ணுறேன் பயங்கரமாக அடியுது பார்த்தீங்களா?
1 2 3 பார்த்தீங்களா எப்படி அடிக்குது. இதனால தான் கைஸ் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நான் வாங்கினேன். 1 2 3 பார்த்தீங்களா பறக்க விடுது அவனை, அதனால தான் இதை வாங்கிட்டேன். இது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் அடிப்போம். இவனை அடித்து இப்போ மேஸ்ட்ரி 9 வந்துருச்சு. சரி ஓகே இது வேறு காமிச்சிட்டு இருக்குது. இது தள்ளி போடா வேறு தள்ளி போக முடியுது. தள்ளிப்போம் போயிடுச்சு. இருங்க இப்போ இவங்கெல்லாம் அடிப்போம். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிச்சிருவேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். எப்போ நம்ம எங்கேருந்தோம் இது இப்போ நான் பண்ணிட்டு இருக்குது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கைஸ். சரி ஓகே இவனை அடிப்போம். பார்த்தீங்களா எப்படி விழுது டேமேஜ். இது ஆல்மோஸ்ட் நல்லா இருந்துச்சு, அதனால தான் சரி இது வாங்கிடுவோம். அதை விட இது நல்லா டேமேஜ் கொடுக்குது அப்படின்ட்டு வாங்கியாச்சு. இப்போ அடிப்போம். இவனை அடித்து கிரைண்ட் பண்ண வேண்டியதான். கிரைண்ட் பண்ணுவோம். இவனை அடிச்சுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வந்தாச்சு. ஓகே கைஸ் இதோட நான் வீடியோ முடிச்சிக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப பெரிய வீடியோவே போயிட்டுருக்கு. நம்ம இந்த அயன் மேஸ் வாங்கிட்டோம், டுவல் கட்டான வாங்கிட்டோம். அப்புறம் இது இவனுங்கள்லாம் எங்கே ஜங்கிளில் 24 லெவல்லேருந்து லெவல் 47 வரைக்கும் வந்தாச்சு. இதுவே போதும் கைஸ். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. நம்ம ரொம்ப பெரிய வீடியோவாக இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலான்னு மறக்காமல் சொல்லிடுங்க கைஸ். சரி ஓகே சன்ரைஸ் நல்லாயிருக்கு, பரவாயில்ல. சரி பாய் கைஸ், பாய்.